Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது செட்டிநாட் சிக்கன் கிரேவி. இது வந்துட்டு நம்ம வீட்லேயே சிக்கன் மசாலாலாம் ரெடி பண்ணி அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு செட்டிநாட் சிக்கன் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பட்டை ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டார் பூ, 7லேருந்து 8 க்ளோவ்ஸ் ஆட் பண்ணுறேன், 2 ஏலக்காய், ஒரு பே லீஃப், 1 டீஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சோம்பு, 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரா, 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 8 ட்ரை ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன். அது கூடவே 3 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிங்கன்னா கலர் வரும். உங்கள் கிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஹீட் வந்துட்டு லோவில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வந்துட்டு நம்ம ஸ்பைசஸ் ஃப்ரை பண்ணோன்னா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு வராது. பாருங்கள், ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு, நல்ல ஸ்மெல் வருது. இப்போது ஒரு 20 to 25 க்ளோவ்ஸ் அளவுக்கு கார்லிக் ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே கட் பண்ணி வச்சு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ சிக்கன் குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் லோ ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் மசாலா வந்துட்டு பச்சை வாசனை இருக்காது, டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்துட்டு நார்மலாக சிக்கன் மசாலா கடையில் கிடைக்கிறது கூட போட்டு பண்ணலாம். பட் இந்த மாதிரி வீட்டில் அரைச்ச மசாலா போட்டு பண்ணால் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ எல்லாமே சேர்த்து 5 மினிட்ஸ் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆறதுக்குள்ளே நம்ம சிக்கன் வந்துட்டு தாளித்து விட்டுடணும். சிக்கன் தாளிக்கிறதுக்கு ஒரு 6லேருந்து 7 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 கப்பு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 3 காஞ்ச மிளகா, நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் ஆனியன் வந்துட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நான் வந்துட்டு 1 kg அளவுக்கு சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் வந்துட்டு எண்ணெயில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சிக்கன் வந்துட்டு 2 மினிட்ஸாக நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு 4 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வேக வைங்க. அப்போ தான் டொமேட்டோ வந்துட்டு நல்லா வெந்து வரும். அங்கே சிக்கன் டொமேட்டோ எல்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண மசாலாவை வந்துட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு வாட்டி அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் அரைச்சதுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இன்னும் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா வந்துட்டு அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சா போதும். பாருங்கள், மசாலா அரைக்கிறதுக்குள்ளே டொமேட்டோ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டொமேட்டோலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா போட்டதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். மசாலா வந்துட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் இது வந்துட்டு லோ ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். சிக்கன் குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், சைட்லலாம் எண்ணெய் விட்டுருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். புதினாவும் கொரியாண்டரும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா செட்டிநாட் சிக்கன் கிரேவி ரெடி. பாருங்கள், டேஸ்டியான செட்டிநாட் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாசனையே சூப்பராக வருது. எப்போவுமே நம்ம வீட்டில் மசாலா அரைச்சி செஞ்சால் சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேற ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். Until then, take care.